மோடி வருவதனால தமிழ்நாட்டு அரசியல் எந்த தாக்கமும் வராது. ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறீங்க பிரதமர் வருகையை. ஆமாங்க, நம்ம ஊர்ல தியானம் இருக்கிறவங்க 2 பேரை காலி பண்ணியிருக்காங்க. ஓபிஎஸ் 1, மோடி. இதே 52ல இருந்து 60 லட்சம் வரைக்கும் வாக்காளர்களை நீக்கினீங்கல்ல, இந்த 60 லட்சம் வாக்காளர்களை பெற்றுக்கொண்டுதானே பீகார்ல வந்து நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருக்கக்கூடியவர்களை நீங்க எம்பியா ஜெயிச்சிருக்கீங்க. அப்ப இந்த வாக்கு செல்லாதனா அந்த செல்லாத வாக்குகள்ல எம்பி ஆனவங்க ராஜினாமா பண்ணணும்ல. அதான லாஜிக். அப்ப இவர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்குன்னா, எப்படி அவங்க பல தில்லாலங்கடி வேலையை கருப்பு பணத்தை ஒழிக்கணும்னு சொன்னாங்களோ அவங்களுடைய நோக்கம் தெளிவா நிறைவேறி கொண்டே இருக்கு. மகாராஷ்டிராவில் இதே நடந்திருக்கு. அப்ப அங்கு தவற விட்டுட்டோம், பீகாருக்கு வந்துட்டோம். நீங்க பீகாருக்கு விட்டுட்டீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வந்து 8 மாசம் தான் இருக்கு. ஆதார் கார்டு கொடுத்தா பத்தாது, ஓட் ஐடி பத்தாது, வேணாம், ரேஷன் கார்டு வேணாம். என் மகனுக்கு பெர்த் சர்டிபிகேட் இருக்கு, எனக்கு கிடையாது. இப்ப என்னை வாக்காளர் பட்டியல வந்து நீக்கணும். அது நீங்க அதிகமா பேசுறீங்க. எதுக்குடா மோடி வர்றாருன்னு கேட்டா, சிவனை கும்பிடுறதுக்கு வர்றாரா. ரொம்ப நாளா சிவனுக்கு பக்தரா இருந்தாராம். அயோத்திக்கு ஏண்டா போனாரு, ராமருக்கு ரொம்ப நாளா பக்தர். அது இறந்த காலம் ஆயிடுச்சு. கடவுளை பூத்தி ஏஜெண்டா யூஸ் பண்றவங்க இவங்க ஒரு ஆள் தான். அவர் வர்றாரு, அவருக்கு யாரோ சொல்லியிருக்காங்க ஜோசியக்காரன், கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு போனேன்னா ஆட்சி போயிடும். அது உண்மையா சார்? அது மாதிரி மித்து ஒண்ணு இருக்கா? இப்படிதான் இந்தியாவுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. இந்த மூட நம்பிக்கையை பழிப்பதற்கு நான் வாழ்த்துறேன். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு அரசியல் விமர்சகர், பத்திரிகையாளர் திரு ராஜகம்பீரன் நிகழ்ச்சியில் இருந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். நாடு முழுவதும் மிகப்பெரிய சர்ச்சையாக இருந்திருக்கிறது பீகாருடைய வாக்காளர் திருத்த பட்டியல் சிக்கல் என்பது. பிரதானமா இதுல என்ன மாதிரியான பெரிய சிக்கல் இருக்கு? வாக்காளர் பட்டியலிலே இறந்தவர்களை நீக்குவார்கள், புதிதாக அந்த வயதை அடைந்தவர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பார்கள். இதற்கான திருத்த முகாம் நடைபெறும். அது கடமையும் கூட. ஆனால் இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இஸ்லாமியர்கள், தலித்துக்கள் யாரெல்லாம் பாஜகவிற்கு வாக்களிக்க மாட்டார்களோ அவர்கள் பட்டியலை தேடி பிடித்து வாக்காளர் பட்டியலிருந்து நீக்குவதற்கான சிறப்பு முகாம்களை ஏற்பாடு செய்கிறார். இதை வந்து பிஜேபி நடத்தல, தேர்தல் ஆணையம் தான் நடத்துது. தேர்தல் ஆணையமும் பிஜேபியும் வந்து ஒரு நாணயத்தின் 2 பக்கங்களாக மாறி நெடுங்காலம் ஆகிவிட்டது. அது சுப்ரீம் கோர்ட்டினுடைய நீதிபதியவே தேர்தல் ஆணையத்திலிருந்து நீக்குகிறார்கள் என்று சொன்னால், நீதியை விரும்புகிறவர்கள் நீதிபதியை நீக்குவார்களான்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்ப அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பல பேர் ஊடுருவிட்டாங்க, பர்மாவில இருந்து ரோஹிங்கா முஸ்லீம்ஸ்லாம் வந்து ஊடுருவிட்டாங்க, பல மாநிலங்கள்ல இருந்து வந்துட்டாங்க, பங்களாதேஷ்ல இருந்து வந்துட்டாங்க, அங்கிருந்து வந்துட்டாங்க, இங்கிருந்து வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனால் உண்மை என்னவென்றால், ஏற்கனவே குடியுரிமை பெற்றிருக்கிறவர்கள், அடையாள அட்டை வைத்திருக்கிறவர்கள், ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்க, ஆதார அட்டை வச்சிருக்கிறவங்க, ஏற்கனவே வாக்காளர் பட்டியலிலே இருக்கிறவர்களை நீக்கி இருக்கிறாங்க. கொஞ்சம் பேரை கிடையாது. 52 லட்சத்துல இருந்து 60 லட்சம் பேர் வரைக்கும் நீக்கி இருக்கிறாங்க. நான் இதுல முக்கியமான ஒரு தகவல் சொல்ல விரும்புறேன். கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான வாக்கு சதவீத வித்தியாசம் இருக்குல்ல, 3%. 2021. ஆமா, 3% வந்து திமுக கூடுதலாக பெற்று ஆளுங்கட்சி ஆகிவிட்டது. 3% குறைவாக பெற்று எதிர்கட்சி ஆகிவிட்டது அதிமுக எதிர்கட்சி ஆகிவிட்டதுல இந்த 3% வாக்குல இருக்கக்கூடிய வாக்காளர்கள் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? வெறும் 15 லட்சம் பேர் தான். அப்ப அந்த 15 லட்சம் பேரு தான் வித்தியாசம் இருக்குல்ல. இப்ப நீங்க திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் ஒரு கற்பனைக்காக வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் வந்து ஒரு 55 லட்சம் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, ஒரு தலித்துக்கள் ஒரு குறிப்பிடத்தக்க சதவீதத்தில் இருக்கிறாங்க. யாரெல்லாம் பாஜகவுக்கு ரொம்ப தீவிரமாக எதிர்ப்பாங்களோ அவங்க பெயர்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்களை வாக்காளர் பட்டியலும் தூக்கிட்டாங்கன்னு வச்சுங்க. இந்த 15 லட்சத்தை அப்படியே தூக்கி இந்த பக்கம் திமுக பக்கம் இருக்கிற 15 லட்சம் தூக்கி அந்த பக்கம் ஆட் பண்ணிடுங்க. கணக்கு வாக்காளர் எண்ணிக்கை சேருங்க. பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றுவாங்களா? தாராளமா அறுதி பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றுவாங்களா? இதை நோக்கிய பயணத்தை அவர்கள் தேர்தல் ஆணையத்தின் வழியாக செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். பீகார் தேர்தலிலே நான் என்ன கேட்கிறேன், இதே 52ல இருந்து 60 லட்சம் வரைக்கும் வாக்காளர்களை நீக்கினீங்கல்ல, இந்த 60 லட்சம் வாக்காளர்களை பெற்றுக்கொண்டுதானே பீகார்ல வந்து நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருக்கக்கூடியவர்களை நீங்க எம்பியா ஜெயிச்சிருக்கீங்க.
அப்ப இந்த வாக்கு செல்லாதுன்னா அந்த அந்த செல்லாத வாக்குகள்ல எம்பி ஆனவங்க ராஜினாமா பண்ணணும்ல. அதான லாஜிக். அப்ப நேத்து வரைக்கும் அவனுடைய வாக்கு வந்து எனக்கு செல்லலாம், நான் எம்பி ஆயிடுறேன். நான் எம்பி ஆன பின்னாடி உன் வாக்கு எனக்கு செல்லாது, எப்படின்னு கேக்குறேன். தர்க்க ரீதியா தவறுதான் இது. அப்ப அவர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது என்றால், இது வாக்காளர்களை நீக்குவதல்ல, தன்னுடைய எதிர்ப்பாளர்களினுடைய வாக்காளர் அந்தஸ்தை நீக்குவது என்பதற்கான பயணத்தை அவங்க செய்யறாங்க. எப்பவுமே அவங்களுடைய சாமர்த்தியம் என்னன்னா, நேரடியாக எதையும் சொல்ல மாட்டாங்க. கருப்பு பணத்தை வந்து ஒழிக்க போறோம், அதுக்காக தான் நாங்க பண மதிப்பு நீக்கத்தை கொண்டு வர்றோம். ஆமா, ஏன் கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம் அப்படின்னு கேட்டப்ப தீவிரவாதத்துக்கு பயன்படுகிறது அப்படின்னாங்க. குறிப்பா பகல்காம்ல இருந்து வந்தாங்க இல்லையா, வெளிநாட்டுல இருந்து 250 கிலோமீட்டர் உள்ள வந்து சுட்டுட்டு பொதுமக்களை சுட்டுட்டு சுற்றுலா பயணிகளை கொலை பண்ணிட்டு இந்தியர்களை கொலை பண்ணிட்டு மறுபடியும் 250 கிலோமீட்டர் டிராவல் சேஃப்டியா போய் சேர்ந்துருக்காங்க. எப்படி சேர்ந்தாங்க? காஷ்மீர்ல இருக்கக்கூடிய காவல்துறை இருக்குல்ல, அது மாநில அரசுக்கு கட்டுப்பட்டது கிடையாது. ஆமா, ஒன்றிய அரசு கட்டுப்பட்டது. அவங்க கண்ட்ரோல்ல தான் போலீஸ் இருக்கு, ராணுவம் இருக்கு. நான் இங்க இருந்து வடவள்ளியில இருந்து சாலி கிராமத்துக்கு போறதுக்குள்ள 2 சிக்னல்ல என்னை கேமரா கேட்ச் பண்ணுது. நான் சிக்னலை தாண்டிட்டேன்னா ஆன்லைன்ல எனக்கு வந்து அபராதம் போடுறேன், போட்டோவோட வர்றேன். இவ்வளவு நவீன வசதிகள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல 250 கிலோமீட்டர் உள்ள வந்து சுட்டுட்டு மறுபடியும் சேஃப்டியா போயிடுறான். அவன் யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு, இவனை யாருன்னு தெரியலையா வந்து நுழைஞ்சவன. ஆனா பாகிஸ்தான்ல இருக்கிற தீவிரவாத முகாம துல்லியமா தாக்கி விட்டாங்களா இங்க இருந்து. இவன் யாருன்னு தெரியலையா வந்தவன், ஆனா அங்க இருக்கிறவங்க துல்லியமா அடிச்சிட்டாங்க. சரி சரி. அப்ப இவர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்குன்னா, தங்கள் தவறுகளை மறைப்பதற்கு, தங்கள் அரசியல் தவறுகளை மறைப்பதற்கு, பாதுகாப்பு குறைபாட்டை வந்து மறைப்பதற்கு, எப்படி அவங்க பல தில்லாலங்கடி வேலையை கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம்னு சொன்னாங்களோ, எப்படி வந்து அப்ப அவங்களுடைய நோக்கம் தெளிவா நிறைவேறி கொண்டே இருக்கிறது. இது என்னதான் சார் தீர்வு? அடுத்து இந்த சிக்கல் என்னவாகும்? மற்ற மாநிலங்கள் இது கடைபிடிக்கப்பட வாய்ப்பு? மகாராஷ்டிராவில் இதே நடந்திருக்கு. அப்ப அங்கு தவற விட்டுட்டான், பீகாருக்கு வந்துட்டான். நீங்க பீகாருக்கு விட்டுட்டீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வந்து 8 மாசம் தான் இருக்கு. நீ ஆமா, அடுத்தடுத்து தேர்தல் இருக்கு, அடுத்து கேரளாவும் இருக்கு, அடுத்து இருக்கு. அப்ப அவர்கள் ஆளவே முடியாத மாநிலங்களில் எல்லாமே மைனஸ் பண்ணிடுறாங்க. அவங்க வந்துருவாங்க உள்ள. கணக்கெடுப்பின் வழியாக எதிர்ப்பாளர்களை காலி செய்வது, அவர்கள் வாக்குரிமையை தடுப்பது, அவர்களுக்கு வாக்குரிமை இல்லாமல் செய்வது என்ற கணக்கு வந்துடும். அதுக்கு என்னென்னலாம் சொல்றான் தெரியுமா? ஒருத்தனை தவிர்க்கிறதுக்கு பல காரணம் இருக்கு. நேரடியா தவிர்க்க முடியாத, பர்த் சர்டிபிகேட்டை கொண்டு வா அப்படிங்கிறது. ஏற்கனவே இருக்கிற ஆவணம் பத்தாதுங்கிறது. ஆதார் கார்டை கொடுத்தா பத்தாது, ஓட் ஐடி பத்தாது, வேணாம், ரேஷன் கார்டு வேணாம், பர்த் சர்டிபிகேட் கொடுன்னா. இப்ப பல பேர் என்ன செய்யறாங்கன்னா, இப்பதான் ஆஸ்பத்திரியில பிறகுறாங்க 20-30 வருஷத்துக்கு, 30-40 வருஷத்துக்குள்ளதான் வீடுகள்ல பிரசவங்கள் உண்டு. ஆமா, நான் ஆஸ்பத்திரியில பிறக்கல, நான் ரொம்ப பழைய ஆள் கிடையாது. நான் ஆஸ்பத்திரியில பிறக்கல, நான் வீட்டுலதான் பிறந்தேன். என் மகனுக்கு பர்த் சர்டிபிகேட் இருக்கு, எனக்கு கிடையாது. இப்ப என்னை வாக்காளர் பட்டியல இருந்து நீக்கிடுவான். அது நீங்க அதிகமா பேசுறீங்க. ஒன்றிய அரசுக்கு எதிராக கட்டம் கட்டிட்டு பிரச்சனை இல்ல, பர்த் சர்டிபிகேட் கொடுக்குறான்ல, வாக்காளர் பட்டியல இருந்து தூக்குவன. அப்ப நீங்க பல ஆளு கிடையாது, பிறக்கவே இல்லைன்றாங்களோ. பிறந்தான், அவன் இந்த ஊருக்காரன் கிடையாது. எனக்கு ஓட்டு போடாதவன் இந்தியனும் கிடையாது, இந்திய வாக்காளரும் கிடையாது. இப்ப இவன் ரொம்ப நுட்பமான முறையில, ரொம்ப நவீனமான முறையில நூதன கையாடல் அது மாதிரி ரொம்ப தெளிவா வந்து வாக்காளர் பட்டியலும் தூக்குறாங்க. இந்த தவறை ராகுல் காந்தி கண்டுபிடித்து தேர்தல் ஆணையம் எப்படி செயல்படுகிறது என்பதை 1 மாச காலம் நாங்க கர்நாடகா தேர்தலில் வந்து நாங்க வந்து ஆய்வு செஞ்சோம். எப்படி முறைகேடு நடக்கிறதுன்னு என்னிடம் ஆதாரம் இருக்கிறது, நான் நேரில் வருவேன் அப்படின்னு சொன்னா நீ வந்துடாதங்கிறாங்க. எனவே அவர்கள் நம்பிக்கைக்குரிய இடமா இருக்கக்கூடிய நீதிமன்றம், தேர்தல் ஆணையம், இதெல்லாம் நம்முடைய நம்பிக்கைக்குரிய இடமா இருந்துச்சு. அங்கு ஆட்களை வந்து இவங்க அனுப்பி, அரசு ஆட்களை அனுப்பி, அவங்க சித்தாந்தம் சார்ந்தவர்களை அனுப்பி, அங்கு வந்து அதிகாரத்தினுடைய வடிவத்திலே உட்கார்ந்து கொண்டு எதையெல்லாம் அப்புறப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத வேலையை அவன் செய்வான். திரு மோடி அவர்கள் நாளை இப்ப தமிழ்நாட்டுக்கு வராங்க.
கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில நலத்திட்டங்களை தொடங்குறாங்க. தென்னகம் ரயில்வே தொடர்பாக இந்த வருகை என்ன விதமான ஒரு பாதிப்பு இல்லை ஒரு வரத்தை நமக்கு கொடுக்கும்? ஒரு பாதிப்பும் இல்லையா? அவர் பாண்டி பசாருக்கு வந்தாரு, கடை அடைச்சிட்டு எல்லாரும் ஓடிட்டாங்க. அதாவது கடையில காலி பண்ணிடுவாங்க, ஓடிட்டாங்க. ரோட் ஷோ நடத்தினாரு. எல்லா நூற்றுக்கணக்கான கேமராக்களுக்கு நடுவுல மிகுந்த லைட்டிங்லாம் பண்ணி பக்காவா செட்டிங் பண்ண இடத்துல தியானம் இருந்தார் விவேகானந்தா பாறையில் போய். அப்படி ஒரு தியானத்தை விவேகானந்தர் கூட அப்படி அவர் வாழ்நாளில் இருந்ததே இல்லை. பிரதமர் இருக்கட்டும். சமய நம்பிக்கைங்கிறது இப்ப அப்துல் கலாம் வந்து தொழுகைக்கு போனாரு ஜனாதிபதியா இருக்கும் போது அப்படிங்கிறது வந்து ஒரு வரலாற்று நிகழ்வாக கொண்டாடினாங்களா என்ன? அது இயல்பு சார். அவங்க நம்பிக்கை சார்ந்தது. நம்பிக்கைங்கிறது இறை நம்பிக்கையை பற்றி பேசல. பொது நிகழ்வுல அது என்னவா தாக்கத்தை ஏற்படுத்துவாங்களா? அத கிடையாது. தனிநபர் விஷயங்க. உங்க பிள்ளைக்கு நீங்க போய் கோயில வச்சு மொட்டை அடிக்கிறீங்கிறது இந்த பொது பிரச்சனையா, நாட்டு பிரச்சனையா? அது கிடையவே கிடையாது. வாக்காளர்களை மொட்டை அடிக்கிறது தான் தேசத்தோட பிரச்சனையே தவிர நீங்க பர்சனலா மொட்டை அடிச்சுக்கிறது பிரச்சனை கிடையாது. நாட்டினுடைய வளங்களை மொட்டை அடிப்பதுதான் பிரச்சனை. தனிநபருக்கு மொட்டை அடிக்கிறது பிரச்சனை கிடையாது. தனிநபர் விஷயங்களுக்குள்ள பக்திங்கிறது தனிநபர் விஷயம். அதுக்குள்ள புகுந்து வாக்காளர்களே நீங்கள் இந்துக்கள் எனக்கு தான் வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக முயற்சி பண்றதுக்கு வங்காளத்துல தேர்தல், மேற்கு வங்காளத்துல தேர்தல் நடக்கும் போது மேற்கு வங்காளத்திலே பிறந்தவர் தான் விவேகானந்தர். மக்களே பார்த்துக்கங்க, லைவ் வருது, ஷோ வருது, பார்த்துக்கங்க, நான் விவேகானந்தர் பாறையில் உட்காந்துருக்கேன் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? தேர்தல் ஆணையத்துக்கு எவ்வளவு சப்போர்ட்டா இருந்திருக்கு பாருங்க. நான் இங்கேருந்து நான் லைவ் போட்டிருக்கேன், பார்த்துக்கங்கப்பா. நேஷனல் ஊடகங்கள்லாம் வந்து தேசிய ஊடகங்கள்லாம் தெளிவாக ஒளிபரப்புங்க. மோடி மாதிரி வந்து தியானம் இருக்கக்கூடியவர் யாரும் கிடையாது. கடவுளுக்கே வந்து அருள் வழங்கக்கூடியவர் அவரு. எதுக்குடா மோடி வர்றாருன்னு கேட்டா, சிவனை கும்பிட்றதுக்கு வர்றாரா? ரொம்ப நாளா சிவனுக்கு பக்தரா இருந்தானா? அதுக்கு தான் கங்கை கொண்ட சோழபுரம் வர்றாரு. ஒடிசாவுக்கு எங்கடா போனாரு? பூரி ஜெகநாதருக்கு பக்தரா இருந்தாரு ரொம்ப வருஷமா. அயோத்திக்கு ஏண்டா போனாரு? ராமருக்கு ரொம்ப நாளா பக்தரா. அது இறந்த காலம் ஆயிடுச்சு. அப்ப மொத்தத்துல என்னன்னா, கடவுளை பூத்தி ஏஜெண்டா யூஸ் பண்றவங்க இவங்க ஒரு ஆள் தான். பூத்தி ஏஜென்ட்டுக்கு மாநாடு போடுறாங்கல்ல, கட்டாயக்கார போட்டாங்கல்ல. கடவுளை வந்து எலெக்ஷனுக்கு வந்து பூத்தி ஏஜெண்டா யூஸ் பண்ணக்கூடிய கட்சி பாஜக. இப்ப அவர் வர்றாரு, அவருக்கு யாரோ சொல்லியிருக்காங்க ஜோசியக்காரன், கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு போனேன்னா ஆட்சி போயிடும். அது உண்மையா சார்? அது மாதிரி மித்து ஒண்ணு இருக்கா? அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால அது உண்மையானலாம் என்கிட்ட கேட்காதீங்க, எனக்கு தெரியாது. அறிவியலுக்கு புறம்பானதை வந்து நான் வந்து அறிவிக்க முடியாது. அதை நம்பி அவர் வந்து தூத்துக்குடி விமான நிலையத்துக்கு போயிட்டு அங்கே போய் பன்னாட்டு விமான நிலையத்தெல்லாம் திறந்து வச்சுட்டு அப்புறம் தான் இங்கே வர்றாரு. நேரம் போனால் பதவி போயிருங்கிறாரு. இவ்வளவு பெரிய நம்பிக்கையோடு அவர் இருக்காரு. அவருக்கு எப்படியும் பதவி RSS பறிக்க போகுது. 75 வயசு ஆகிடுச்சு அவருக்கு. இல்லை, இப்போ ஊடகங்கள் எழுதுறாங்க சார், தமிழ்நாட்டில் இருந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் ராஜராஜ கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே ஆட்சி போயிடுது, இறந்துதான் இந்தியாவுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. இந்த மூட நம்பிக்கையை பழிப்பதற்கு நான் வாழ்த்துறேன். ஜெகதீப் தன்கரை பதவி விலக சொன்னதற்கு காரணமே அடுத்து மோடி பதவி விலகணும் என்பதற்கான ஒரு முன்னுதாரணமாக அவர் திகழ வேண்டும் என்பதற்கு தான் RSS அப்படி ஒரு அழுத்தத்தை தந்ததுன்னு ஒரு கருத்து இருக்கிறது. அதுதான் உண்மை கொடுக்கும். ஆமா, இன்னும் கேள்வி அப்படியே இருக்கு சார். எதனால போய் அப்படின்னு? எதனால அப்படின்னா, பாஜகவுக்கு அவர் கட்டுப்படலை. அவரும் வந்து அதே கோட்பாடு உள்ளவர் தான். அதிகார போட்டியில அவர் வந்து பாஜக சொல்றதை கேட்கல, RSS சொல்றதை கேட்கல. ஆபரேஷன் சிந்தூர் பத்தி விவாதம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்தாரு மாநிலங்களவையில. பல பொது பிரச்சனைகளுக்கு அனுமதி கொடுத்தாரு. அந்த நீதிபதி வீட்டுல பணம் எரிஞ்சதுக்கும் அனுமதி கொடுத்தாரு. அதுக்கு விவாதிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாரு. நீதிபதி வீட்டுல வந்து பணம் கொள்ளையடிச்சு கட்டுக்கட்டா கூச்சி வச்சிருந்தா அது நீதித்துறைக்கு அவமானம் இல்லையா? இதை விட ஒரு வெக்ககரமான விஷயம் என்ன இருக்க முடியும்? நீதிபதியை வந்து பதவியை விட்டு நீக்குவதற்கு யாருக்குமே அதிகாரம் இல்ல. எங்கே நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் ஒன்று கூடி சபையில தீர்மானம் போட்டு அப்புறம் தான் நீக்க முடியும். சும்மா போனவன நீக்க முடியாது யாரையும். அப்ப நீதிபதிகள் என்பவர்கள் அவ்வளவு மகத்தானவர்களாக, அவ்வளவு மனசாட்சி உடையவர்களாக, மாண்பு மிக்கவர்களாக, நேர்மை மிக்கவர்களாக, மை லார்ட் என்று சொல்லக்கூடிய, கடவுளேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு காப்பாற்றுகிற ஒரு இடத்துல அவங்க இருக்கிறாங்க என்று நம்பிக்கொண்டிருந்தான். அவர் வீட்டுல தீ பிடிச்ச நேரம், உள்ள இவங்க போன நேரம், எடுத்துட்டு வரும்போது தான் தெரியுது இவர் எத்தனையோ திருடனை தண்டிச்சிருப்பாருல அந்த நீதிபதி. ஆமா, கட்டாயமா. இவர் எவ்வளவு பெரிய திருடன், மை லார்டு திருட. அப்ப எனக்கு நீதான் தலைவே அப்படி நான் சொன்னது உண்மையா தானே இருக்கு.
இப்படிப்பட்டவங்க எல்லாம் வந்து இந்த நாட்டுல எப்படி ஜட்ஜ் ஆகுறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. கட்டாயமா. அப்ப நம்ம எல்லாம் இவங்களை நம்பித்தானே வழக்க கொண்டு கொடுக்குறோம் என்கிற அளவுக்கு எல்லா துறைகளும் சீர்கெட்டு கிடக்கக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி இந்த அரசாங்கம் நகர்த்தி இருக்கு அப்படிங்கிறதான். இப்ப கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வர்றாருல, தமிழ்நாட்டுல தானே கீழடி இருக்கிறது. ஆமா, 15,000 ஆவணங்கள் இருக்கிறது அதுல கீழடியில கண்டெடுக்கப்பட்டதற்கானதற்கு. ஏன் வந்து அதை குறித்து வந்து இவ்வளவு அறிவியல் ஆய்வுக்கு உட்பட்ட விஷயங்களை பற்றி, தமிழர் பண்பாடு சார்ந்த விஷயங்கள் பற்றி அதை ஆய்வு முடிச்சு விடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ண பாக்குறாங்களே, அமர்நாத் ராமகிருஷ்ணனை இடமாற்றம் செய்யறாங்களே, அதற்கான நிதியை நிறுத்துறாங்களே. தமிழ்நாட்டில வந்து தமிழர்களுடைய நாகரிகத்தின் பண்பாட்டின் தொட்டிலாக, அது பண்பாட்டின் சின்னமாக, கலாச்சாரத்தின் சின்னமாக இருக்கிற கீழடியை புறக்கணிச்சுட்டு வழக்கம் போல தப்பு தப்பா 2 திருக்குறளை சொல்லிட்டு நான் சிவனை பார்க்க வந்தேன்னு மோடி சொல்றாருனா, நீ சாமி கும்பிட்டு கிளம்பு பண்றேன். மோடி வருவதனால தமிழ்நாட்டு அரசியல் எந்த தாக்கமும் வராது. நிச்சயம் கிடையாது, நிச்சயமா கிடையாது. அதுக்கு 2 சாட்சி இருக்கு, சமீபத்திய சாட்சி 2 இருக்கு. ஒன்று பாண்டி பசார் ரோட் ஷோ, இன்னொன்று விவேகானந்தர் பாறையில் இருக்கிற தியானம். ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறீங்க பிரதமர் வருகை. ஆமாங்க, நம்ம ஊர்ல தியானம் இருக்கிறவங்க 2 பேரை காலி பண்ணியிருக்காங்க. ஓபிஎஸ் 1, மோடி 1. தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையில் இந்தியா மொத்தத்தையும் நீங்கள் வந்து பாஜக ஆட்சி செய்தாலும் தமிழ்நாட்டிலே கால் பதிக்க முடியாமல் அவர்கள் தடுமாறுகிறார்கள். அவர்களுக்கு கால்களே இல்லைன்னு ஜெயக்குமார் சொன்னார், அதிமுக அமைச்சர் ஜெயக்குமார். அந்த அளவிற்கு அவர்களுக்கு அரசியல்ல, தமிழ்நாட்டு அரசியலில் கால் பதிப்பதிலே ஒரு பெரிய தடுமாற்றம் இருக்கிறது. எந்த விதமான பயனும் தராது இல்லையா வர்றது? எந்த பயனும் தராது. திமுகவுடைய திட்டங்களை விடவும் கூடுதலான நலத்திட்டங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள். திமுகவினுடைய நலத்திட்டங்களை விடவும் மக்களுக்கு அதிகமான பயனளிக்கக்கூடிய விஷயங்களை செய்திருக்கிறார்கள். அதனால ஓட்டு போடுங்கன்னு சொன்னா ஓட்டு போடுவானே தவிர, சாமி கும்பிட வர்றேன் தியானம் இருக்கிறேன்னு சொன்னா நல்லது போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சுட்டோம். தொடர்ந்து பேசலாம். நன்றி சார். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.